துரபாஷினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில நல்ல செய்திகளுடன் இந்த சாய்நாதன் உங்களிடம் வந்திருக்கிறேன். அது என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சிரமங்களையும் துன்பங்களையும் சந்தித்திருக்கிறீர்கள் என்று நான் எப்போதும் கூறுவேன். நீங்கள் அனைத்தில் இருந்தும் விடுபட விரும்பினால் நான் உங்களுக்கு சொன்ன அனைத்து செய்திகளையும் முழுமையாக கேளுங்கள். இப்போது நான் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். சிறிது காலமாகவில்லை. இன்றிரவு இந்த செய்தியை கேட்ட பிறகு நாளை காலைக்குள் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்காத, நீங்கள் ஒருபோதும் கனவு காணாத அற்புதமான நல்ல செய்தியை பெறுவீர்கள். இன்று அந்த நல்ல செய்தியை நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன் என்பதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். எனவே எந்த சூழ்நிலையிலும் என் வார்த்தைகளை நிராகரிக்க வேண்டாம். பாபா ஏன் இதை சொல்கிறார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். நான் விரைவில் ஒரு நல்ல செய்தியை கேட்க விரும்புகிறேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். பாபா, அது என் வீடு தொடர்பான நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது அது என் தொழில் தொடர்பான நல்ல செய்தியாக இருக்கலாம், நான் கேட்கும் நல்ல செய்தியாக இருக்கலாம். தயவு செய்து என் வேலையில் நல்ல பதவி உயர்வு பெற எனக்கு உதவுங்கள். அல்லது ஒருவேளை, பாபா, நான் எப்போதும் கனவு கண்டு என் சொந்த வீட்டை கட்ட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்கள். உங்கள் எல்லா ஆசைகளும், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் உங்கள் உறவில் நீங்கள் கேட்கும் ஒன்று. அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள நிதி சிக்கல்கள், நீங்கள் போராடி வருகிறீர்கள், அந்த சிரமங்களை முற்றிலுமாக நீக்கச் சொல்கிறீர்கள். இது போன்ற வார்த்தைகளாக இருக்கலாம். அல்லது ஒருவேளை அது உங்கள் குழந்தைகளை பற்றியதாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலையாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒன்றாக இதுவும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி என்னிடம் கேட்கிறீர்கள் என்றால், பாபா, என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். நீங்கள் என்னிடம் கேட்கும் எந்த நல்ல செய்தியாக இருந்தாலும் இந்த செய்தியின் மூலம் செய்தியை பார்த்து கேட்பவர்களும் நல்ல செய்தி வரும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் கேட்ட அனைத்திற்கும் எதையும் ஒருபோதும் கேட்டதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விருப்பத்தை கூட நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அது நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த உங்கள் கனவாகவோ, நீண்ட காலமாக துன்பப்பட்டு வரும் உங்கள் விருப்பமாகவோ, உங்கள் தீர்மானமாகவோ, அல்லது வேறு ஏதேனும் சட்டபூர்வமானதாகவோ இருக்கலாம். இன்றைய சமூகத்தில் எல்லோரும் ஒரு தொழிலை தொடங்கி அதிலிருந்து லாபம் ஈட்ட விரும்புகிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு வேலை செய்தால் உங்களுக்கு சில பதவி உயர்வு வேண்டும். இன்று இந்த வீட்டில் நாம் செலவிட எதுவும் இல்லை. அதற்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்கிறது, இல்லையா? நீங்கள் 4 ரூபாய் சம்பாதித்தால் மட்டும் இப்போது அதற்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் விரும்புவதை கேட்டீர்கள், அது உண்மைதான். உங்கள் ஆசைகள் நான் சட்டபூர்வமாக கேட்ட ஆசைகள். ஏன் நிறைவேறவில்லை? பாபா உங்கள் எல்லா ஆசைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுகிறார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை. நீங்கள் ஏன் அவற்றை நிறைவேற்றவில்லை? அந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறவில்லை என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கேட்ட அனைத்தும் தர்மம். அதனால் உங்களுக்கு என் மீது கோபமாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்கள் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் எவ்வளவு பிரார்த்தனை செய்கிறீர்கள், எத்தனை சபதங்களை செய்தீர்கள், எத்தனை பணிகளை செய்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் கூட. அதனால்தான் இன்று மிகவும் நல்லது. இந்த செய்தியின் மூலம் நீங்கள் நல்ல செய்தியை கேட்கப் போகிறீர்கள் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். அதன் அர்த்தம் என்ன? இந்த வருடத்திற்குள் நீங்கள் நிச்சயமாக நல்ல செய்தியை பெறுவீர்கள். நீங்கள் கனவு காணும் நல்ல செய்தி நனவாகப் போகிறது. எனவே இப்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த செய்தியை நான் உங்களுக்கு இந்த வழியில் தெரிவித்துள்ளேன். அதாவது வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் எல்லா பிரச்சனையும் சாய்நாதர் நீக்கிவிட்டார். இன்று உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை நிச்சயம் பெறுவீர்கள். அதனால்தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஓம்